செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் இருசக்கர வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கடந்த 2 தினங்களாக தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மறைமலை நகர் பகுதி மக்களிடம் இருசக்கர வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அந்த பகுதி மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்காளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டு காலமாக மறைமலை நகர் பகுதிகளில் கொள்ளை மற்றும் போதை பழக்கம் அதிகரித்து வருவதாகவும், திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பினால் செங்கல்பட்டு மாவட்டம் சிறந்து விளங்கும் என்றும் தெரிவித்தார். இந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த மறைமலை நகராட்சியிலே எண்ணற்ற கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற அத்தனை சமூக விரோத நிகழ்வுகளும் இந்த மறைமலை நகராட்சியில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இன்றைக்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்திலே, செங்கல்பட்டு தொகுதியிலே, இந்த மறைமலை நகரிலே பல குற்றச்சம்பவங்களில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இந்த குற்றச் செயல்கள் எல்லாம் நாம் தடுப்பதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து சட்டம் ஒழுங்கை மிகவும் கடுமையாக இன்றைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்களை நாம் முதலமைச்சராக இங்கு தேர்ந்தெடுத்தவுடன் குற்றத்தடுப்பு பிரிவு தனியாக அண்ணனின் நேரடி பார்வையிலே இங்கே போதை குற்றத்தடுப்பு பிரிவை உருவாக்கி அனைத்து பகுதிகளிலும் போதை பழக்கத்தால் இன்றைக்கு சீரழிந்து வரும் மாணவர்களை காப்பாற்றும் விதமாக இந்த செங்கல்பட்டு மட்டுமல்ல, தமிழகத்திலே உள்ள அனைத்து பகுதிகளிலும் கடுமையான நடவடிக்கைகள் மூலம் கஞ்சா, போதை ஊசி, போதை மாத்திரைகள் போன்ற கொடிய நிகழ்வுகளை இன்றைக்கு தடுத்து நிறுத்தி நல்ல ஒரு எதிர்காலத்தை இளைஞர்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை என்பதை உணர்ந்து வருகின்ற தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும்.